வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா, ஆல்ரெடி அமௌண்ட்டு வாங்காமல் புதுசாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, அதாவது பார்த்திங்கன்னா நேற்றைக்கே அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் இந்த அமௌண்ட்டு வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு வராமல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு வரேன். ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு வருதா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அமௌண்ட்டு கண்டிப்பாக வரேன். சம்டைம் அப்படி அமௌண்ட்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது. ஸோ அந்த திட்டத்திலிருந்து கிரிட்டேரியா நீங்கள் மீறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்கள் இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அவங்க தகுதியாக இருந்தவங்களும் இந்த திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லையாட்டு அவங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் புதிய ரேஷன் கார்டு எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணாங்க மறந்துருந்தாலும் சரி, அவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் போய்ட்டு நீங்கள் தாராளமாட்டு விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் பண்ண 45 நாளைக்குள்ளே தீர்வு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பம் பண்ணலையும் சீக்கிரமாட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அமௌண்ட் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் எந்தெந்த டேட்டில் எங்கெங்கே இந்த முகாம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்யணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் அந்த கிளிக் செய்ய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இதில் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நாங்கள் கன்னியாகுமரி. ஸோ நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தேதியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு உள்ள டேட்டை போட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன். செக் பண்ணி சொல்லிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்து 16/9/2025 எங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிரும். ஸோ அதுதான் இந்த பேஜ். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் முகாம் தேதி 16/9/2025 எங்கெல்லாம் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்லையும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா மருங்கூர் பேரூராட்சி, புனித மைக்கேல் சமூக நலக்கூடம், ராஜாவூர், மண்டைக்காடு, புதுக்கடை, தக்கலை வட்டாரம், முஞ்சரை வட்டாரம், ராஜக்கமங்கல வட்டாரம், இப்படி எல்லா இடத்துலையும் நடக்குது. 16ஆம் தேதி நடக்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே போல் டெய்லி அந்தந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணி அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணி நீங்களும் அமௌண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.